வெல்கம் டு நீயா நானா. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. கல்யாணம்னாலே அதுல ஏதோ ஒரு கண்டிஷன் இருக்கும். கண்டிஷன் நம்பர் 1, வரப்போற மாப்பிள்ள பிசினஸ் தான் பண்ணணும். 9 to 5 ஜாப் பண்ணக்கூடாது. ஐயா வாங்க அம்மா வாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு மனுஷன் காத்தால வெல் எஜுகேட்டட், ஒரு ME BE பண்ணியிருக்கணும். ஓன் ஹவுஸ், கார். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. பாட்டு பாடணும். சினிமா பதில் சொல்றீங்களா? உங்களுடைய ஆசைகளே வா. இல்ல அதாவது சாங்ஸ்னாவே வந்து சினிமாவும் சேரும், தாலாட்டும் சேரும். ஆஹா, நல்லா பொண்ணு பாட தெரியலன்னா கட்டிக்க மாட்டீங்களா? கண்டிப்பா ஒரு நாளைக்காவது கிராம முறைப்படி என்னுடைய டவுன்ல என் வீட்டுல வந்து சமைக்கணும். எல்லாமே அம்மியை வச்சு அரைச்சி. வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு கிடையாது. அதெல்லாம் நல்லது கெட்டது தெரியும், கிராம கல்ச்சர் தெரியும். தெரியும். உங்களுக்கு அம்மி அரைக்க தெரியல, அம்மி எடுத்துருவாப்பா. அடடடா, நம்ம பர்சனல் மேட்டர் அரசியல்ல மிக்ஸ் பண்ணி பேசினா உண்மையிலே எதிர்க்கட்சியில இருந்து ஒரு மூதவி அருவாளோட வந்து நிக்குதே. முதல்ல அம்மி அரைக்கிறதுக்கு அந்த மாதிரி உட்காருங்க தம்பி, இது வேற மாதிரி இருக்கு. சம்மணம் போட்டா உட்காரு, அம்மி அரைக்கல. ஷூ போட்டுருக்கேன். நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. பிறகு இந்த உலக்கையால் எடுத்து அடிக்க உலக்க அது ரைட் ரைட். இதான் உலக்கையா தம்பி? உலக்கைய வச்சுதான் அம்மி அரைக்கிறீங்க உங்க ஊர்ல? இதுதான் உலக்க. எடுத்து இப்படி டொக்கு டொக்கு டொக்குன்னு குத்தணும். சார் அரைக்கணும் சார், ஒரு தட்டி தட்டி அரைக்கிறாரு. தட்டி இது. ஆமா, தட்டக்கூடாது. அரைக்கிறதுங்கிறது அள்ளி வச்சு அப்படியே அரைக்கணும். ஐயோ, கிரட்டு சிரிக்கி இவ உருத்தி கையில இருக்கிற ரக எல்லாம் முகரையில வச்சுக்கிட்டு ஏண்டி என் உயிரை வாங்குறது? இவர் கரெக்டா அம்மி அரைச்சாரா? உருண்டை பிடிக்கிறது எடுத்த வாயில் அடிக்க கேக்குறேன். உங்க பொண்ண இந்த கண்டிஷன் போற மாப்பிள்ளை குடுப்பீங்களா? கண்டிப்பா கொடுக்க மாட்டேன். உடம்புக்கு நல்லதுங்கிறீங்க, அவங்களுக்கு ஸ்ட்ரெயின் பண்ண முடியலங்கிறாங்க அம்மி அரைக்கிறது. சார் இல்ல சார், எங்க அம்மா இன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா மிக்ஸி எல்லாமே இருந்தா கூட இப்ப உங்க அம்மா செஞ்சாங்கன்னா அதுக்கு என்ன பண்ண? எப்படி பேசினாலும் கேட்டு போறானே. இந்த கண்டிஷன் எப்படி பாக்குறீங்க? நீங்க கல்யாணம் பண்ணி வரதுக்கு முன்னாடி இதுல சமைச்சா நல்லா இருக்கும், இதை நீ உணர்ந்துக்கணும். அவங்களோட விருப்பத்தை நீங்க டிசைட் பண்ணாதீங்க. உன் பிள்ளைகளுக்கு அப்பே, உனக்கு புருஷன், உங்க அப்பனுக்கு மருமகன். எனக்கு இப்போ இங்க வந்துதான் ஒரு பாயிண்டே வந்திருக்கு. எனக்கு கிராமத்து பையனே வேண்டாம். எனக்கு கல்யாணம் பண்றதுக்கு ஃபேர் கேர்ள் இந்தியாவிலே கிடையாது, எனக்கு நல்லா தெரியும். வேற எங்க பாத்துருக்கற? நான் பிரான்ஸ்ல ஒரு கிளப்ல இருக்கவள ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன். சோ வந்து நானா பார்த்து ஒரு 1 year 2 year பேசி பழகி அவங்க வீட்லயும் செட் ஆகி எனக்கு செட் ஆச்சுன்னா மட்டும்தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன். ஒத்த ரோசா, பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா நீ. உங்க அம்மா இருக்காங்க 2 வருஷம் பழகி பார்த்துட்டா கல்யாணங்கிறாப்ல. அந்த மாதிரி பழகி பார்த்து கல்யாணம் எல்லாம் பண்ண முடியாது. ஆலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். பட் எனக்கு வந்து ஒரு கொஞ்சம் ஃபன்னா, லவ்லியா, கொஞ்சம் கலாய்ச்சிட்டு ஜாலியா இருக்க பையனா பிடிக்கும். ஹாய் புருஷ், நான் அடுத்த வாரம் கனடா போயிட்டு அப்படி சைனா போறேன். உன் மம்மி டாடிக்கு ஏதாச்சும் மெசேஜ் இருந்தா கொடு, நான் போறப்ப அப்படியே பாஸ் பண்ணிட்டு போறேன். பேசி பார்த்து பழகி அதுக்கப்புறம் தான் பண்ணிக்க முடியும். நான் சொன்ன எல்லாமே நான் சொல்லியிருக்கேன் சார், ஆனா எதுவுமே நடைமுறைக்கு ஒத்து வராது சார். கண்டிப்பா நான் வந்து 1 மாசம் தெரிஞ்ச பையனா கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன். ஐ டோன்ட் லைக். தமிழ்நாடு பொண்ணு தேவையில்லை. ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங் அண்ட் நான் வெஜிடேரியன். ஏங்க சோடா ஊத்திட்ட போதுமான்னு பாருங்க. கல்யாணத்தை பார்த்தா பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. நாலு கடகடன் ஆடுது, பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ் மட்டும் கொஞ்சம் வீக். ஏன் என்ன வீட்டுல பார்க்க வந்தா பார்த்துட்டு போனதுக்கு அப்புறம் தேம்பி தேம்பி அழுவேன். தங்கச்சி நீங்க சொல்ற பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறவங்களுக்கு பொருந்தும். நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? பொம்பளை சோக்கு. ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்க கூடாது. நீ வந்து அவங்க கூட சுத்தக்கூடாது, இவங்க கூட சுத்தக்கூடாது. என் ஃப்ரெண்ட்ஸ் விஷயத்துல தலையிடக்கூடாது. இது எங்க வண்டி? நாங்க ட்ரிபிள்ஸ் போவோம், ஃபோர்ஸ் போவோம், பைஸ் போவோம். அத கேக்க நீங்க யாரு? கட்டாயமா அவர் பேங்க்ல மேனேஜர் லெவல்ல தான் இருக்கணும். மினிமம் 25 சவரனாவது எனக்கு போடணும் மாப்பிள்ளை வீட்ல இருந்து. மூஞ்சப்பாரு, மூஞ்சியும் முகர கட்டையும். இந்த மூஞ்சில முடிச்சா பொடிக்கு போயில சிக்குமா? தமிழ்நாடு முழுக்க இருக்க எல்லா பேங்க் மேனேஜரை கூப்பிட்டு கேட்டாலும் இது ஓகேன்னு தெரியல. அப்படிதான் இருக்கணும். அப்படி இருந்தாதான் கண்டிஷன். அப்படி இல்லைன்னா நான் மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன். நல்லா சாப்பிடுவேன். ஸோ அவங்களும் கொஞ்சம் நல்லா சாப்பிட்டாங்கன்னா வெளில போகும்போது எனக்கு கொஞ்சம் அன்ஈஸியா இருக்காது, கூட இருக்கா. குழந்தை பெற்றுக்க கூடாது. யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்?
இவங்க சொல்றதுல யாரு கண்டிஷனா உங்களுக்கு ஒத்தே வராது, இதெல்லாம் ஒர்க் அவுட்டே ஆகாது. உங்களுக்கு இந்த ரீசன்னால எனக்கு குழந்தை வேணாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு பர்சனலா ஒரு ரீசன் இருக்கும்ல, அது என்ன ரீசன்? ரொம்ப வலிகரமான ஒரு விஷயமா நான் அது முடிவு பண்ணட்டும், நீங்க ஏன் முடிவு பண்றீங்க? ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த மாட்டிட்டு படுறாரு. என்ன ஒரு செல்ஃபிஷ்னஸ்ல கமிட்மெண்ட் நம்ம எடுத்துக்க வேணான்ற ஒரு டோன்ல சொல்றீங்களோன்னு எனக்கு டவுட். எனக்கு உன் மேலதான் ஒரு சந்தேகம். பர்சனலாக அவங்க சொல்கிற மாதிரி கரெக்டு தான் சார். ஒன்று வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க விரும்பலை. அப்படிதான் இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா கல்யாணம் பண்ணிக்காமலே இருந்துடலாமே. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். அம்மா வீட்ல இருந்து போடணும் நீங்களே ஒரு 50 சவரனு, அதை விட்டு கொடுத்தா என்ன? ஆஹா சூனா போனா ஒவ்வொருத்தர் இருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. அதை விட முடியாது சார். ஏமா இதெல்லாம் ஒரு பொண்ணாமா? ஏதாச்சும் ஒரு விஷயம் அம்மா வந்து இதை அட்ஜஸ்ட் பண்றாங்க, அது என்னால அட்ஜஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிற விஷயம் இது. நினைச்சப்பெல்லாம் வந்து குக் பண்ணி தர முடியாது சார் என்னால். உங்களை திருத்தவே முடியாது. தெரிஞ்ச நிறைய பாய்ஸ் வந்து அப்படிதான் இருக்காங்க. பொண்ணுனா குக்கிங் தான் பண்ணணும், கிரிக்கெட் எல்லாம் பார்க்க கூடாது, அப்படிதான் இருக்காங்க. மூஞ்ச பத்தியா? ஒரு நிமிஷம், ஒரு ஆவரேஜ் கணக்கு போவோம். தம்பியோட கண்டிஷனுக்கு ஒத்து வர பொண்ணுங்க இங்க யாராவது இருக்கீங்களா? அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட தமிழக கட்சிக்கு சப்போர்ட் பண்றாரு. ஒருத்தர் அரசியல் பேசி என்ன டென்ஷன் ஆக்கி அந்த கல்யாணமே நின்னு போச்சா? அரசியல் நடத்துறியா அராஜகம் நடத்துறியா? என்ன பண்ண கட்சிக்காரன்? திருமணத்துக்கு நிபந்தனைகள் பற்றி உங்கள் பார்வை என்ன? சொல்றப்ப ஹெல்த் சார்ந்து இருக்கலாம். அவன் அல்சர் இல்லாம, பிபி இல்லாம, சுகர் இல்லாம இருக்கணும்னு சொல்றான். அதுக்காக டாக்டர்ட்ட போயிட்டு சர்டிபிகேட் வாங்கிட்டு வரலாம் சார். அப்படிங்க புட்டுட்டு 3 மாடி வீடு கேட்கறதுக்கு பிபி சுகர் இல்லாத பையன் வேணும்னு கேட்கலாமே. நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெண்ணியை தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோ